ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடந்த 10 நாட்களாக மக்கள் பிஎஸ்என்எல்லுடைய சிம் கார்டை அதிகமாக வாங்க துவங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல்லுடைய இணையதள சேவையத்தையும் அதிகமாக பயன்படுத்த துவக்கியுள்ளார்கள். அதற்கு காரணம் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்பொழுது அடுத்தடுத்து போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். உலகத்தில் இன்டர்நெட் சேவை இல்லைனாலே மக்கள் இயங்கக்கூடியது மிகவும் தடைப்படக்கூடிய சூழ்நிலை வளர்ந்துள்ளது. நம்ம நாட்டில் இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலம் இணையதள சேவைகள்லாம் நம்ம இந்தியாவில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த குறைந்த விலையிலும் நகரங்கள் மற்றும் குக்கிராமங்கள் கூட அந்த சேவை பிஎஸ்என்எல்லுடைய சேவை கிடைக்குமாறு செய்யப்பட்டிருந்தது. அது மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. அதாவது அக்டோபர் 2000 ஆண்டு துவங்கப்பட்ட பிஎஸ்என்எல் 2008 வரை மிக அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டு அதனுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருந்தது. மிக குறைந்த விலையிலும் கொடுத்திருந்தது. ஒரு கால் நம்ம இந்தியா முழுவதும் எங்கு பேசினாலும் ₹1 என்ற இதுவும் ரீசார்ஜும் 100 ரூபாய்க்குள் குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு அது மிக அதிகமாக வாடிக்கையாளர்களை கொண்டிருந்தது. அதற்கு ஈடு கொடுக்குமாறு எந்த ஒரு நிறுவனமும் தோன்றாமல் இருந்தது. பிறகு 2008ஆம் ஆண்டு வரை இதனுடைய வருமானம் ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாயாக இருந்தது. இது அரசாங்கத்துக்கும் மிக அதிகமான வருமானத்தை ஈட்டு கொடுத்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அதனுடைய சேவை மிகவும் பாதிக்கப்பட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவை காரணங்கள் என்னென்னன்றதை பின்னால் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னதாக இப்பொழுது மறுபடியும் மக்கள் பிஎஸ்என்எல்லை தொடர்ந்து சிம் கார்டுகளை வாங்கியும் சேவைகளை பயன்படுத்த அதிகமாக துவங்கியுள்ளார்கள் என்பதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்க. இந்தியாவில் பிறகு பல தனியார் துறை நிறுவனங்கள் இணையதள சேவை வழங்குவதற்காக துவக்கப்பட்டு அது வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்த்தது. அதனால் பிஎஸ்என்எல்லுடைய வாடிக்கையாளர்கள் வெளியேறுவதற்கும் அதனுடைய சேவை பாதிப்பதற்கும் ஒரு காரணமாயிற்று. இந்த ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் ஐடியா, ஏர்செல் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை மக்களுக்கு வழங்கின. ஆரம்பத்தில் அவை மிக குறைந்த விலையிலும் பலவித சலுகைகளுடனும் கொடுத்தன. அதனால் மக்கள் பிஎஸ்என்எல்லிருந்து வெளியேறி இந்த தனியார் நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை பயன்படுத்த துவங்கினார்கள். இதனால் அந்த பிஎஸ்என்எல்லுடைய சேவைகள் பாதிப்பதற்கு காரணமாகவும் இந்த தனியார் துறை நிறுவனங்கள் ஆரம்பித்ததில் ஏர்செல் போன்ற சில நிறுவனங்கள் முடங்கி போயின. தன்னுடைய சேவையை தொடர முடியாமல் மார்க்கெட்டில் அந்த காம்படிஷனில் அது தன்னுடைய சேவையை தொடரவில்லை. ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா போன்றவை இன்றும் அதனுடைய சேவைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் கடந்த ஜூன் 21 அன்று முகேஷ் அம்பானி அவர்கள் தன்னுடைய ஜியோ நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கான சார்ஜுகளை 12%லிருந்து 27% வரை உயர்த்தப் போவதாக கூறி 26% உயர்த்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஏர்டெல்லும் 11% 21% விலையை இன்க்ரீஸ் செய்தது. வோடாஃபோன் ஐடியாவும் 11% 24% அதன் விலையை சேவையினுடைய விலையை உயர்த்தியது. இவ்வாறு இந்த 3 கம்பெனிகளும் இதனுடைய சேவைகளுக்கு ரீசார்ஜுக்கும் மற்ற பயன்படுத்துவதற்கான கட்டணங்களை அதிகமாக உயர்த்தின. அதுவும் பாதிக்கு மேல் உயர்த்தப்பட்டன. அதனால் மக்கள் கடும் விரக்தியையும் விருப்பம் அடைந்தார்கள். அதனால் அதிலிருந்து வெளியேற சூழ்நிலை ஏற்பட்டது. இத்தகைய நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும் சூழ்நிலை ஏற்பட்டது. இத்தகைய இந்த தனியார் துறை நிறுவனங்கள் இணையதள சேவைக்கு டபுள் மடங்கு அதனுடைய ரேட்டை ஏற்றினதுக்கு மக்கள் கடும் அதிருப்தியை தங்களுடைய சோஷியல் மீடியாக்கள் மூலமாகவும்
வலைப்பதங்களில் எக்ஸ் மூலியமாகவும் இதை எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மிக கடுமையான ஆட்சேபனைகளையும் அதில் பதிவிட்டனர். இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடியோ இந்த நிறுவனங்களுடைய போக்கை கண்டித்து வெளியிடப்பட்டன. அந்த வீடியோக்களில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், ஒரு 10 சிறுவர்கள் நீண்ட கொம்பை கொண்டு அதில் பலவித ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ஜியோ போன்ற நிறுவனங்களுடைய பெயர் ஒட்டப்பட்ட அட்டைகளை தொங்கவிட்டு அது கடைசி யாத்திரைக்கு எடுத்தும் போவார்கள். அது போன்று எடுத்தும்போது ஒரு மயானத்தில் புதைப்பது போன்று ஒரு குழியை தோண்டி அதில் இதை புதைத்து மூடிவிடுவதாகவும், அதிலேயே இந்த பிஎஸ்என்எல் அட்டை தொங்கிக் கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கும் ஒரு சிறுவனை அவனுடைய தந்தை தன்னுடைய சோளில் சுமந்து கொண்டு மற்ற சிறுவர்களும் சூழ்ந்து கொண்டு ரொம்ப ஆனந்தமாக அதை வரவேற்று நடனமாடி கொண்டு வருவது போலவும் அந்த பிஎஸ்என்எல் இதை போதும் உணர செய்து அதை வெளியிட்டிருந்தார்கள். அது அத்தகைய அளவுக்கு மக்களிடையே அது வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டது. சில மக்கள் அதை சோஷியல் மீடியாவில் இந்த ஜியோ உயர்த்தியதை கண்டித்து கூறும் பொழுது, முகேஷ் அம்பானி சமீபத்தில் அவருடைய மகனுக்கு திருமணம் செய்த செலவுகள் 3500 கோடி ஆகியது என்று செய்திகள் வெளியாகியிருந்தன. அத்தகைய செய்திகளால் 3500 கோடி செலவு செய்துவிட்டு அதை மக்கள் மீது சுமத்தி உடனே அதை ரேட்டெல்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி கண்டம் செய்து அந்த சோஷியல் மீடியாவிலும் எக்ஸ் தளத்திலும் வெளியிட்டிருந்தனர். மக்கள் தனியார் துறை நிறுவனங்கள் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்ததுடன் அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான பிஎஸ்என்எல் மிக குறைந்த விலையில் இத்தகைய சேவைகளை வழங்க வேண்டும் என்று அந்த கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இதன் காரணமாக இப்பொழுது பிஎஸ்என்எல் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இத்தகைய சேவைகளை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய நிலைமையை கூர்ந்து கவனித்த டாடா நிறுவனம் அதை மக்களுக்காக பிஎஸ்என்எல்லை மீட்டெடுக்க முன்வந்தது. இப்பொழுது 4G சேவை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று துவக்கப் போவதாக டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே 4G சேவையை மத்திய அரசாங்கம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இது வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது டாடா நிறுவனம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 4G சேவையை நாடு முழுவதும் கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகத்தில் மற்ற இடங்களில் 6G சேவை அளவு அது வளர்ச்சி அடைந்ததால் இது 4G சேவையை மட்டும் பிஎஸ்என்எல் வழங்கினால் கூட பத்தாது என்ற கோணத்தில் டாடா நிறுவனமும் பிஎஸ்என்எல் இணைந்து அடுத்த வருடம் முதல் 5G சேவையும் தர உள்ளதாக அறிவித்துள்ளார்கள். ஸோ இத்தகைய நடவடிக்கையினால் அந்த பிஎஸ்என்எல்லை மக்கள் எதிர்பார்ப்பது போல் மீட்டெடுக்க துவங்கியுள்ளனர். அதற்கேற்றவாறு கடந்த 10 நாட்களில் மட்டும் 70 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவர்கள் வாடிக்கையாளர்கள் தனியார் நிறுவன இணையதள சேவை வழங்கும் நிறுவனமான ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியாவிலிருந்து வெளியேறி பிஎஸ்என்எல் சேவைக்கு வர துவங்கியுள்ளனர். அதில் பிஎஸ்என்எல் சேவைக்கு குறைந்த விலையில் சிம் கார்டுகளும் ஒரு நாளைக்கு 5000 இந்தியா முழுவதும் இந்த கடந்த 10 நாட்களில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதுவும் ஒவ்வொரு நாளும் 5000 சிம் கார்டுகள் விற்கப்படுகின்றன. முதல்ல ஆரம்பத்தில் இதற்கு முன்னர் பிஎஸ்என்எல் வெறும் ஒரு நாளைக்கு 100-150 கார்டுகள் சிம் கார்டுகள் விற்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ஒரு நாளைக்கு 5000 கார்டுகள் விற்கப்படுகின்றன. இத்தகைய வளர்ச்சியை திடீரென்று பிஎஸ்என்எல் அடைய துவங்கியுள்ளனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சார்பாக செய்தி வெளியிடும் பொழுது வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்தியா முழுவதும் 15000 சிம் கார்டுகள் பிஎஸ்என்எல் சிம் கார்டுகள் விற்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் அத்தகைய வாடிக்கையாளர்கள் ஏற்பட துவங்கியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார்கள். இதேபோன்று ஏர்டெல் நிறுவனத்திலிருந்தும் 68,000 வாடிக்கையாளர்கள் அதிலிருந்து சேவையை நிறுத்தி கொண்டு பிஎஸ்என்எல்
சேவைக்கு மாறியுள்ளனர். இதன் காரணமாக பிஎஸ்என்எல் அபரிவிதமான வளர்ச்சியை காண துவங்கியுள்ளது. டாடா நிறுவனத்தின் மீதும் பிஎஸ்என்எல் மீதும் மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டு வேறு தனியார் நிறுவன சேவைகளிலிருந்து விலகி இந்த பிஎஸ்என்எல் சேவைக்கு இத்தகைய காரணங்களால் தனியார் நிறுவனங்கள் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் போன்றவை இத்தகைய மாற்றங்களால் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். விலைகளை குறைப்பார்களா அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் அவர்கள் அதை ஈடுகட்ட பார்ப்பார்களா என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது பிஎஸ்என்எல் நடுவில் அதனுடைய சேவைகளை மக்கள் அதிலிருந்து விலகுவதற்கு பல காரணங்கள் இருந்தால் குறிப்பிட்ட சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். இத்தகைய சேவைகளை அது தனியார் துறை நிறுவனங்கள் அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியினாலும் மற்றும் அந்த குறைந்த விலையிலும் ஆரம்பத்தில் கொடுத்ததினால் மக்கள் பிஎஸ்என்எல்லிலிருந்து விலகி அதில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதனால் பிஎஸ்என்எல்லுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டது. அங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் இணையதள இன்டர்நெட் சேவை கொடுப்பவர்கள் அட்வான்ஸ் 4G 5G என்று ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் செய்து அதை இதன் மூலம் மக்களை கவர செய்தனர். அதிலும் முக்கியமாக இந்த தனியார் துறை நிறுவனங்கள் நகரங்களில் உள்ளவர்களை அதிக விலைக்கும் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள் இந்த சேவைகளை என்று அவர்களை முக்கியமான கஸ்டமர்களாக சேர்த்து கொண்டு இந்த சேவையை தொடங்கினர். அதனால் இந்த பிஎஸ்என்எல்லுடைய சேவை பாதிக்கப்படுவதற்கும் ஒரு காரணமாக. அடுத்ததாக மற்றொரு காரணம் என்னவெனில் அங்கு பணிபுரியும் பிஎஸ்என்எல் பணிபுரியும் அது அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கைகளில் சில மக்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் தனியார் நிறுவனங்கள் புக் செய்தவுடன் அன்றைக்கே வந்து தகவல் தொடர்பை ஏற்படுத்தி இன்டர்நெட் சேவையை உண்டு பண்ணி கொடுக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் இவர்கள் காலம் தாழ்த்தி செய்வதோடு அவர்கள் கஸ்டமர்களையும் மிகுந்த மரியாதை குறைவாக நடத்துவதால் மக்கள் மிகவும் வெறுப்படைந்து அவர்கள் எப்பொழுது வெளியே வரலாம் என்ற எண்ணத்துடன் இருந்தார்கள். அதனுடன் பிஎஸ்என்எல்லை மீட்டெடுத்து மக்களுக்கு உதவி புரிய டாடா நிறுவனம் மீட்க முன் வந்துள்ளது. அதே போன்று அடுத்த வருட துவக்கத்திலேயே 5G சேவையும் வழங்கப்போவதாக பிஎஸ்என்எல் நிறுவனம் டாட்டாவுடன் இணைந்து வழங்கும் என்றும் கூறியுள்ளது. மக்களுக்கு முக்கியமாக இத்தகைய அரசாங்கத்தினுடைய சொந்தமான மக்களுக்கு குறைந்த விலையில் சேவைகளை வழங்கக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனம் அதனுடன் இணைந்துள்ள டாடா போன்றவைகளால் இந்த பிஎஸ்என்எல் மீட்கெடுக்கப்பட்டு நம்ம மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நடவடிக்கைகளில் அவர்களும் ஈடு செய்வார்கள் என்பதை நாம் பார்ப்போம்.